பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர் ரஹீம். சென்ற வாரம் உதுவுடைய பாடத்தில் உதுவில் சுன்னத்தான காரியங்கள், உதுவில் மக்ரூஹான காரியங்களையும் பார்த்தோம். அடுத்தது உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள். உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் 5 விஷயங்களின் காரணமாக உது முறியும். முதலாவது, முன்பின் துவாரங்களிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு பொருள், ஏதோ ஒன்று, காற்று அல்லது சிறுநீர் அல்லது மலம் அல்லது இரத்தம், இது போன்ற ஏதாவது ஒன்று முன்பின் துவாரங்களால் வெளியாகினால் இதன் மூலமாக உது முறியும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரத் நிசால சொல்கிறான், அவ் ஜாஅ அஹது மின்கும் மினல் காயித், உங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு மலம் வந்துன்னு சொன்னால் ஒளி செய்து கொள்ளுங்கள், கழுவிட்டு சுத்தம் செஞ்சுட்டு ஒளி செய்து கொள்ள வேண்டும். அப்போ ஒருத்தர் ஒளிச்சு 1-2க்கு போயிட்டு டாய்லெட்டுக்கு போயிட்டு, காயித்ன்னு சொன்னால் மலத்துக்கும் சொல்கிறது. அதே நேரத்தில் கதால் ஹாஜத், 1-2க்கு போய் தன்னுடைய தேவையை நிறைவேற்ற இடத்துக்கும் காயித் என்று சொல்லப்படும். அப்போ 1-2க்கு போகிற இடத்துக்கு போய் சிறுநீர் கழித்தார் அல்லது மலம் கழித்தார்ன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவர் சுத்தம் செய்து கொண்டு ஒளி செய்து கொள்ள வேண்டும். புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில், முஸ்லீம் ஷரீஃப் ரிவாயத்தில் வந்திருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, லா யக்பருல்லாஹு ஸலாத அஹதிக்கும் இதா அஹதஸ ஹத்தா யதவல்லா, உங்கள் ஒருவர் உடைய உது முறிந்து விட்டால், அஹதஸ என்று சொன்னால் புதிய ஒரு காரியத்தை செய்து விட்டால், அவர் ஒளி செய்யும் வரைக்கும் அவருடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படின்னா 1-2க்கு போயிட்டு ஒளி செய்யாமல் தொழுதா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போ ஹதரமௌத்தை சேர்ந்த, அது யமனுடைய ஒரு பகுதி, அங்கிருந்து ஒரு மனிதர் வந்திருந்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவர் கேட்டார், மல் ஹதஸ் யா அபூ ஹுரைரா, ஹதஸ் என்றால் சிறு தொடக்கு என்று சொன்னால் என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஃபுசாத்துன் அவ் துராத்துன், 1-2க்கு போகிறது ஃபுசா உன், 1-2க்கு போகிறது துராத்துன் அல்லது காத்து போகிறது, இதன் மூலமாக உது முறியும். அப்போ முன்பின் துவாரத்தில் இந்த வெளியாகக்கூடிய ஒன்று எதுவாக இருந்தாலும் சரி உது முறியும். சில அபூர்வமானது எப்போவாவது ஒன்று வெளியாகக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, சில நேரத்தில் புழுக்கள் வந்தாலும் அப்பவும் உது முறியும், அல்லது கல் போன்ற ஏதாவது ஒன்று வெளியாகினா அப்பவும் உது முறியும். அடுத்தது, இது ஆண்களுக்குன்னா பெண்களுக்கும் தான். அப்போ பெண்களுக்கு இரத்தம் வருது, அப்பவும் உது முறிஞ்சிடும். குளிப்பு கடமையாகிற சட்டம் வேறு. ஆனால் என்ன வெளியாகினாலும் முன்பின் துவாரத்தினால உது முறிஞ்சிடும். அப்போ ஒளி செஞ்சு கொண்டு தான் தொழ வேண்டும். அடுத்தது, தன்னை முழுமையான முறையில் பித்தட்டு, அதாவது உட்காரக்கூடிய பகுதியை நன்றாக பூமியில் பதித்த விதத்தில் தூங்குகிற தூக்கத்தை தவிர வேறு விதத்தில் ஒருத்தர் தூங்கினார் என்று சொன்னால், அத்தைஹாத்தில் இருப்பில் அல்லது ஒரு காலை நட்டுக்கொண்டு அல்லது சாஞ்சி கொண்டு தூங்குறாரு, அந்த நேரத்தில் அப்படி உட்கார்ந்திருக்கும் பொழுது காற்று வெளியாகிறது முடியுமான நிலைமையில் இருக்கணும். பொதுவாக சம்மானம் கொட்டி அப்படியே கால் 2 கீழே நல்லா பித்தட்டை அப்படியே வளர்த்தாட்டின மாதிரி படுத்த மாதிரி வச்சுக்கொண்டா, அமுக்கின மாதிரி வச்சுக்கொண்டா காற்று வழியாக சான்ஸ் இல்லை. அப்படி இல்லாத விதத்தில் ஒருத்தர் தூங்குறார் என்றால் அவருடைய உது முறிஞ்சிடும். ஏண்டா அவருடைய தூக்கத்தினால் மனிதனை புத்தி இழக்கிறாரு, அதனால் காற்று வழியாக சான்ஸ் இருக்குது, அதனால் அவருடைய உது முறிஞ்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் நாம ஃபல்யதவல்லா, யார் தூங்கிட்டாரோ அவர் ஒளி செஞ்சு கொள்ளட்டும்னு சொன்னாங்க. இது அபூ தாவூத் ஷரீஃபில் ரிவாயத் செய்யப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் ஒரு மனிதர் உட்கார்ந்த நிலைமையில் தன்னுடைய பித்தட்டுக்கள் அப்படி படுத்தின மாதிரி சம்மானம் கொட்டி இந்த விலத்தில் உட்கார்ந்திருக்கிறார், அப்படி தூங்கினார் என்று சொன்னால் அவருடைய உது முறியாது. முஸ்லீம் ஷரீஃப் ரிவாயத்திற்கு ஆதாரம் வந்திருக்குது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, முகீமத்து ஸலா வ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுனாஜி ரஜுலன், தொழுகைக்கு காம சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதரோட பேசி கொண்டிருக்கிறாங்க. காம சொல்லப்பட்டதுக்கு பிறகும் கூட அதை விட்டுட்டு தொழுகைக்கு வரல. முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு, அவங்கள ரசூலா சந்திக்க வந்திருப்பார், ரசூலா பேசி கொண்டிருந்தாங்க. ஃபலம் யஸல் யுனாஜிஹி ஹத்தா நாம அஸ்ஹாபுஹு, எந்த அளவுக்குண்டா ரசூலா அவங்களோட ரகசியமாக பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, உட்கார்ந்திருந்த சஹாபாக்கள் உட்கார்ந்த மாதிரி தூங்கிட்டாங்க. அப்படின்னா சிறு தூக்கம். சும்மஜா ஃபஸல்லா பிஹிம், பிறகு வந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிச்சாங்க. அப்போ அவங்கள பார்த்து நீங்கள் யாரும் தூங்கினீங்களோ அவங்க எலும்பி போய் ஒளி செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லலை. அப்போ அவங்க உட்கார்ந்திருந்த இருப்பு அந்த விதத்தில் இருந்திருக்கும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள
ஒளி செஞ்சுட்டு வரும்படி சொல்லலை. இது முஸ்லீம் ஷரீஃபில் ரிவாய் செய்யப்பட்டிருக்குது. இதே மாதிரி புகாரி ஷரீஃபில் ரிவாயத்திலும் வருது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, கானா அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யனாமூன் சும்ம யுஸல்லூன் வலா யதவத்தஊன். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் தூங்கிடுவாங்க உட்கார்ந்த மாதிரி, பிறகு தொழுவாங்க, உது செய்ய மாட்டாங்க. அப்படின்னா உதுவை முறிக்கக்கூடிய விதத்தில் இல்லாமல் உட்கார்ந்த மாதிரி தூங்கியிருப்பாங்க. அதனால் அவங்க ஒளி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படலை. அப்போ அவங்க இதுக்கு மாற்றமான விதத்தில் தூங்கியிருந்தேன்னு சொன்னால், காலை உயர்த்தி கொண்டு அல்லது சாஞ்சி கொண்டு காற்று வழியாக முடியுமான விதத்தில் தூங்கியிருந்தேன்னு சொன்னால் அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செஞ்சுட்டு வர சொல்லியிருப்பாங்க. என்ற அப்படியான தூக்கங்களின் மூலமாக உது முறியும். அடுத்தது உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களை மூன்றாவது, போதையின் காரணமாக அல்லது மயக்கத்தின் காரணமாக மயங்கி விழுகிறார், அதனால் புத்தி நீங்குது, போதையினால் புத்தி நீங்குது, அல்லது நோய் மிகச்சத்தினால் அறிவை இழந்துடுறாரு, அல்லது பைத்தியம் பிடிச்சு ஒரு மனிதர் அறிவை இழந்துட்டாருன்னு சொன்னால் இதனாலே உதுவு முறிஞ்சிடும். ஏன்னா அவர் புத்தி இழந்துட்டார், அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார், என்ன நடந்து என்பது அவருக்கு தெரியாது. அதனால் அவருடைய முன்பின் வாரத்தில் ஏதாவது வெளியாக இருந்தாலும் கூட அவருக்கு அது விளங்காது, அல்லது உதுவு முறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சாலும் கூட விளங்காது என்பதனால புத்தி நீங்கிறதுனாலே உதுவு முறிஞ்சிடும். நான்காவது, ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியை அல்லது திருமணம் முடிக்க ஆகுமான அந்நிய பெண்ணை எந்த திரையும் இல்லாமல் தொடுவதன் மூலமாகவும் உதுவு முறியும். அப்படி தொடுறதுனால இவர் ஒளி செஞ்சு கொண்டிருந்தால் இவருடைய உதுவு முறியும். அதே மாதிரி அந்த பெண் உதுவோடு இருந்தால் அவருடைய உதுவு முறிஞ்சிடும். அஜ்னபியான பெண் என்று சொன்னால் திருமணம் முடிக்க ஆகுமான ஒவ்வொரு பெண்களும், மஹரம் அல்லாத பெண்கள், அப்படியான பெண்களை தொடுறதாலேயோ படுறதாலேயோ உதுவு முறிஞ்சிடும். உதுவை கடமையாக்கக்கூடிய காரியங்கள், உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா அவுலாமஸ்துமுன் நிசா யசூரா நிசால சொல்லப்பட்ட ஆயத், அந்த ஆயத்துடைய வரிசையில் அவுலாமஸ்துமுன் நிசா, நீங்கள் பெண்களை தொட்டால் என்றும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். முத்தவாத்திரான கிராத், எங்களுக்கு தெரியும் சப கிராத்துன்னு 7 கிராத்தில் இருக்குது. எல்லா ஆயத்துக்கும் 7 முறை பிரகாரம் ஓதிப்படலை. சில ஆயத்துக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலாட்டின் அறிவித்த காரிமார் ஒருத்தர் ஒரு மாதிரி ஓதிருப்பார், இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி ஓதிருப்பார். ஆனால் எல்லா விதமும் அது 7 விதத்துக்குள்ளால் உள்ளதான் அனுமதிக்கப்பட்டது. அந்த முத்தவாத்திரான கிராத்துகளை ஒன்று அவு லமஸ்துமுன் நிசா, நீங்கள் பெண்களை தொட்டால், லாமஸ்தும் என்று சொன்னால் ஒருத்தர் தொட்டுக்கொள்றது, அதுக்கு உடலுறவு அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க. லாமஸ்துன பொதுவாக உடலுறவு கொள்வது. ஆனால் அதே ஆயத்து அவ் லமஸ்துமுன் நிசா, நீங்கள் பெண்களை தொட்டால் என்று வந்திருக்கிறதுனால பெண்களை தொட்டால் ஒளி முறியும். அப்போ எந்த பெண்கள் என்றால் திருமணம் முடிக்க அனுமதியுள்ள பெண்கள், இதனாலே உது முறியும். 4வது. 5வது, தன்னுடைய மர்மஸ்தானம், அதாவது முன்பின் துவாரம், அதை அல்லது இன்னொருத்தருடையதை தொட்டால் உது முறியும். அது முன் துவாரமாக இருந்தாலும் சரி, பின் துவாரமாக இருந்தாலும் சரி. ஆனால் கையுடைய உள்ளங்கை உட்பகுதியால் தொட்டிருந்தன்னு சொன்னால் உது முறியும். அதுவும் திரை இல்லாமல், திரைக்கு மேலால் அல்லது பின்னங்கையால் அல்லது வேறு பகுதியால் பட்டோ தொட்டோ இதனால் உது முறியாது. இப்போ இந்த 5 காரியங்கள் இது ஹதீஸ் ஆதாரமாக வந்திருக்குது. இந்த 5 காரியங்களினால் உது முறியும். திரையோட தொட்டண்டா பெண்ணையோ அல்லது மர்மஸ்தானத்தையோ இதனால் உது முறியாது. அப்போ அடுத்து இன்னும் சில காரியங்களுக்கு உது நிபந்தனை, உது இல்லாமல் அந்த காரியத்தை செய்ய முடியாது. அதுகளை முதலாவது தொழுகை. அல்லாஹு தாலா குர்ஆனில் சூரா மாயிதாவில் நாங்கள் அடிக்கடி இப்போ கேட்டு வந்த ஆயத்து தான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் மினஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலூ வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் மினல் மராஃபிகி வம்ஸஹு பிருஊசிக்கும். அந்த உது கடமையாக்கி அல்லாஹ் இறக்கின ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் தொழுகைக்காக வேண்டி எழுப்பினால், அதாவது தொழ நாடினால் உங்களுடைய முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள், கைகளை முழங்கை உட்பட கழுவிக்கொள்ளுங்கள், தலையை மசூ செஞ்சு கொள்ளுங்கள், கால்களை கழுவிக்கொள்ளுங்கள். இந்த ஆயத்தில் அல்லாஹுத்தாலா தொழுகைக்கு என்று சொல்லியே அல்லாஹ் உதுவை சொல்கிறான். அப்போ முதலாவது தொழுகைக்கு கட்டாயம் உது. அடுத்தது இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்குது, லா யக்பலுல்லாஹு ஸலாத்த அஹதிக்கும் இதா ஹதஸ ஹத்தா யதவல்லா. நேரத்தில் இந்த ஹதீஸ் வந்துச்சு, உங்கள் ஒருவர்
தொடக்காலியாக இருந்தால் ஒது முறிஞ்சிருந்தால் அவர் ஒளி செய்யும் வரைக்கும் அவருடைய தொழுகையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படின்னா ஒது இல்லாமல் தொழுதார்னா அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதே மாதிரி முஸ்லீம் ஷரீஃபில் வருது, லா துக்பலு சலாத்துன் பிகைரி தஹூரின், ஒது இல்லாமல் எந்த ஒரு தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. முதலாவது தொழுகைக்கு ஒது கட்டாயம். இரண்டாவது ஒது தேவையான காரியம் தவாஃப், காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறதுக்கும் ஒது கட்டாயம். ஒது இல்லாமல் தவாஃப் செய்ய முடியாது. என்னடா தவாஃபும் இருக்கே, அது தொழுகை மாதிரி தான். அதில் தொழுகைக்குள்ள எல்லா நிபந்தனைகளும் ஒது அந்த தவாஃபுக்கும் நிபந்தனையாக கருதப்படுது. ஆனால் ஹதீஸில் வேறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தவாஃப் ஹவுலல் பைத் மிஸ்லு ஸலா, தவாஃப் ஹவுலல் பைத் மிஸ்லு ஸலா, தவாஃப் அந்த காபத்துல்லாவை சுற்றி வாரது இருக்குது, அது தொழுகையை மாறித்தான். இல்லா அன்னக்கும் தத்தக்கல்லமூன ஃபீ, கொஞ்சம் ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், தொழுகையில் பேச முடியாது, ஆனால் தவாஃப் செய்யும் பொழுது பேசிக்கொள்ளலாம். ஃபமன் தக்கல்லம ஃபீஹி ஃபலாய் தக்கல்லமன்ன இல்லா பிஹைர். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தவாஃப் செஞ்சு கொண்டு யாராவது பேசுகிறேன்னு சொன்னால் நலவை தவிர வேறு எதையும் பேச வேண்டாம் என்று சொன்னாங்க. இது திருமிதி, ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கு, சஹீஹான ஹதீஸ். அப்போ இரண்டாவது. மூன்றாவது காரியம், தொழுகை எப்படி தொழுகை கட்டாயமோ இதே மாதிரி தவாஃபு கட்டாயமோ, மூன்றாவது குர்ஆனை தொடுறதுக்கு குர்ஆனை சுமக்கிறதுக்கும் உது கட்டாயம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். சூரா வாக்கியால் அல்லாஹ் சொல்கிறான் 29வது ஆயத்தில், அந்த குர்ஆனை சுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யமஸ்ஸுல் குர்ஆன இல்லா தாஹிர். தாரகுத்னியுடைய ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது, குர்ஆனை சுத்தமான ஒருத்தர், சுத்தம் என்று சொல்லப்படும்போது சிறு தொடக்கு பெரு தொடக்கு ரெண்டையும் விட்டு சுத்தமாக இருக்கிற ஒருத்தர் தான் குர்ஆனை தொடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ உது எவ்வளோ நேரம் சொல்லப்பட்டது? உதுடைய ஃபர்துகள், உதுடைய அதாவது மக்ரூஹான காரியம், உதுல சுன்னத்தான காரியம், அடுத்து உது முறிக்கக்கூடிய காரியங்கள். இப்போ பூர்த்தியான முறை ஃபர்தையும் சேர்த்து சுன்னத்தையும் சேர்த்து இதே மாதிரி மக்ரூஹான காரியங்களுடைய தவிர்ந்து கொண்டு ஒளிச்சேர பூர்த்தியான முறை, இதுவும் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு தர சஹாபாக்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு நான் ரசூலுல்லாஹ்வுடைய உது செய்யக்கூடிய முறையை கற்றுத்தரட்டுமா என்று சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அதில் அவங்களுக்கு ஒளி செய்யக்கூடிய தண்ணீரை கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு தன்னுடைய கைகளில் ஊற்றி ரெண்டையும் கழுவி கொண்டாங்க. 3 தடவை கழுவினாங்க. பிறகு மூக்குக்கு வாய்க்கு தண்ணீர் செலுத்தி வாய்க்கு ஒப்பளிச்சாங்க, மூக்கை சுத்தம் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு முகத்தை 3 தடவை கழுவினாங்க. அதுக்கு பிறகு 2 கைகளை முழங்கை உட்பட 3 தடவை கழுவினாங்க. ஒரு இன்னொரு வாயத்தில் வருது புகாரிலேயே, வலது கையை முதல்ல 3 தடவை கழுவினாங்க, அதுக்கு பிறகு இடது கையை 3 தடவை கழுவினாங்க. மற்ற ரிவாயத் பொதுவாக வந்திருக்கு 2 கைகளையும் 3 தடவை கழுவினாங்கண்டு. மற்ற ரிவாயத்தில் முதல்ல வலதை கழுவினாங்க, அதுக்கு பிறகு இடதை கழுவினாங்க. அதுக்கு பிறகு தலையை மசாஜ் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு 2 காலையும் 3 தடவை கழுவினாங்க. மற்ற ரிவாயத்தில் வந்து வலது காலை முதல்ல 3 தடவை கழுவினாங்க, அதுக்கு பிறகு இடது காலை 3 தடவை கழுவினாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, ரஅய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லா நஹ்வ வுதுஇ ஹாதா, இவ்வாறு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒளி செய்வதாக நான் கண்டேன். என்னுடைய இந்த உளு மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செய்வதை கண்டேன். அதுக்கு பிறகு சொன்னாங்க, மன் தவல்லா நஹ்வ வுதுஇ ஹாதா சும்ம ஸல்லா ரக்அத்தைன் லா யுஹத்திஸு ஃபீஹிமா நஃப்ஸஹு கஃபர அல்லாஹு லஹு மா தக்கத்தம மின் ஸம்பி. யார் இந்த மாதிரி ஒளி செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுகிறாரு, அதில் வேற எந்த விஷயங்களையும் அவர் பேசலை அப்படின்னா, வேற எந்த சிந்தனை நப்ஸோட தன்னுடைய உள்ளத்தோட எதுவும் பேசலை அப்படின்னா, வேற சிந்தனைகளை கொண்டு வரல என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருடைய முந்திய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றான். அதுக்கு பிறகு அந்த ஹுஃபின் மீது மசூல் செய்கிறது. ஹுஃப்ன்றா காலணி, அது தடிப்பமாக இருக்க நிபந்தனை அடுத்த பாடத்தில் வரும். இதில் ஏதாவது விளங்காத விஷயங்கள் இருக்குதா? ஹதீஸில் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செஞ்சுட்டு வந்து தன்னுடைய சில மனைவிமார்கள் ஒருவரை முத்தமிட்டுட்டு போனாங்க. அப்போ அந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ், பல வழிகளை வந்திருந்தாலும் பலகீனமான ஹதீஸ் என்பதனால் அது எடுக்கப்படலை. ஆனால் சில இமாம்கள் அதை எடுத்திருக்கிறாங்க.
மக்காவில் ஆண் பெண்கள் ஒரு பட்டால் ஒரு முடியாது மக்கால என்று சொல்லி மட்டுமல்ல, அது நிர்பந்தத்தின் காரணம். தவாஃபுக்காக வேண்டி தவாஃபில் எப்படியும் தவாஃபுக்கு உது நிபந்தனை. அப்போ பெண்களும் பொது ஆண்கள் எல்லாம் கலந்தான் தவாஃப் செய்வாங்க. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டுண்டு இல்லை படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரையும் உது முறை என்று சொன்னால் நிர்பந்தம். அதை தவாஃப் யார் மூலமையாக செய்ய கிடைக்கும். அப்படின்னா ஒரு ஆண்களை வேற பெண்களை வேற பிரிக்க வேண்டி வரும். அந்த ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அனுமதி கொடுக்குறாங்க. பெண்களை தொட்ட உளுமுறிம் என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அஹ்மது ஹம்பல் மற்ற இமாம்களுடைய கருத்து. ஒரு சிலருடைய கருத்து இருக்குது. இது நிறைய பேருடைய சிந்தனையில் இது இருக்கும். அதனால தான் இப்போ ஹாரிசனா கேட்ட மாதிரி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். மனைவியை தொட்ட உளுமுறிமா, அந்நிய பெண்கள் மனைவியும் ஒரே மாதிரி தானாண்டு. இப்போ ஷாஃபி மதஹபை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த குர்ஆனுடைய ஆயத்தை வச்சு இதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸ் எல்லாம் பெண்களை தொட்டாவளு முறையும் அஃபத்தை தொட்டாவளு முறையும் வந்திருக்கு. அதுகளை வச்சு அவங்க பேணுதலையும் கவனித்து, ஏண்டா ஹதீஸில் முரண்பாடு ஒன்று இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி அந்த ஹதீஸும் இருக்குது. ஆனால் அது பலகீனமான ஹதீஸ். ஆனால் ஆதாரம் எடுக்க முடியும் என்று சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஆதாரம் எடுத்திருக்கிறாங்க. அதனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இஹ்தியாத்துடைய பேணுதலுடைய பாதிக்கு முன்னுரிமை கொடுத்து ஒது முறியும் என்ற விஷயத்துக்கு தான் அவங்க முன்னுரிமை கொடுத்தாங்க. ஏண்டா குர்ஆன்லையும் சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸ்லேயும் வந்திருக்கு. அதனால் ஒது முறியும் என்ற கருத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. ஒது முறியாண்டும் கருத்து இருக்குது. இப்போ எங்களுக்கு பொதுவாக பெண்கள் இப்போ மனைவியோ யாரோ பிள்ளைகளை ஒலு செஞ்சுட்டு வரோம், அவசரமாக பள்ளிக்கு வர போகிறோம், இப்போ பிள்ளையை கொண்டு வந்து தாராங்க, அதில் எங்களோட கையில் பிள்ளை இருந்துச்சு, நாங்கள் பிள்ளையை கொடுக்குறோம். அப்போ தெரியாமல் படுது, எல்லாம் மன்னிப்பான். ஆனால் முடியுமான மட்டும் நாங்கள் அப்படியான நேரத்தில் தொட்டுக்காமல் பட்டுக்காமல் இருக்கிறது சிறந்தது. அதே மாதிரி இப்போ இந்த ஒரு எண்ணங்கள் மோசமான எண்ணங்கள் வராமல் அப்படின்னு ஹதீஸில் இப்படி வந்ததாக இல்லை. மோசமான எண்ணங்கள் உணர்வுகளில் மோசமான உணர்வு இல்லாமல் பட்டால் அப்படி ஒன்று இல்லையா? அதற்கு அப்படி வந்துக்குதா? தடை இல்லை. அதான் ஹதீஸ்லன்னு பொதுவாக இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குன்னு சில இதுகளும் இருக்குது. இப்போ ரசூலுடைய செயலும் சொல்லும் முரண்படும் பொழுது செயலை விட சொல்லுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா அவங்களுக்குன்றே அவங்களோட சில செயல்களுக்கெல்லாம் விசேஷ அனுமதி கொடுத்துருந்தான். உதாரணமாக இப்போ 11 கல்யாணம் முடிக்கிறது. இப்போ குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது, குர்ஆனில் 4 தான் கூடும், அதுக்கு மேலே கூடாண்டு ஆதாரம் எடுக்க இயலாது. இப்போ ஃபன்கிஹு மா தாப லக்கும் மஸ்னா வ சுலாஸ ருபா, 2 3 4 முடியுங்கன்னு எல்லாம் சொல்லுகிறான். 4 சொல்லி நாங்கள் அர்த்தம் எடுக்கிறோம். 4 வரையும் தான் அனுமதி இருக்குது, அதுக்கு மேலே போகலாண்டு இல்லை. அதுக்கு பிறகு அடுத்த வருது, உங்களுக்கும் அந்த பெண்கள் கூட இருக்கும் பொழுது சமாளிக்க இயலாட்டி ஒரு பெண்ணை முடிச்சுக்கொள்ளுங்க, ஒன்றோடு நிப்பாட்டிக்கொள்ளுங்க. இப்போ ஷியாக்கள் இதே குர்ஆன் ஆயத்தை வச்சு 100கணக்கிலும் திருமணம் முடிக்கலாம்ன்ற ஆதாரம் எடுக்கிறாங்க. என்ன எல்லாத்தையும் 2 முடிங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 பேரை முடிங்க, 3 பேரை ஒரேடியாக முடிங்க, 4 பேர் ஒரே முடிங்க. அப்படி உண்மையில் அர்த்தம் எடுக்கல, ஆனால் தவறான அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற ஹதீஸில் வருது 4 தடுத்தாங்க, அதுக்கு மேலே விடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அதே நேரத்தில் அவங்க 9 பெண்களை 10 பெண்கள் 11 மணி வரையும் திருமணம் முடிச்சிருந்தாங்க. ஒரே நேரத்தில் 9 பெண்கள் இருந்தாங்க மனைவிமார்கள். அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய செயல் ஒன்று இருக்கும் பொழுதோ ரசூலுல்லாஹ் இதை மாதிரி செய்யுங்கன்னு சொன்னாங்கண்டா நான் செய்கிற அனுமதி இருக்கு, செய்யுங்கண்டா அது செய்கிறதுக்கு இருக்குது. சில செயல்கள் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் செய்யுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அல்லது நேரத்தோட ஹதீஸ் வந்துச்சு, கிபிலாவை முன்னோக்கி ரசூலுல்லாஹ் சிறுநீர் கழிச்சாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிலா முன்னோக்கோ பின்னாக்கோ வானுண்டு தடுத்தாங்க. ஆனால் அவங்க ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, நான் என்னுடைய சகோதரி உம்மு ஹப்ஸாவுடைய வீட்டுக்கு நான் போனேன். கூரைக்கு மேலே நான் ஏறினேன் ஒரு தேவைக்காக வேண்டி 2ஆம் தட்டுக்கு மேல் பகுதிக்கு. அப்போ பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கிபிலாவை பின்னோக்கியும் ஷாமை முன்னோக்கியும் சிறுநீர் குந்தி கொண்டு மலம் கழிச்சு கொண்டு இருந்தாங்க. அப்போ அந்த கருத்து இப்போ முழுமையாக ஹதீஸுக்கு மாற்றம், ரசூலுல்லாஹ் சுன்னத்துக்கு மாற்றம் செஞ்சது. அதுக்கு கருத்து சொல்கிறாங்க, சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்படும் பொழுது நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா தவறாக விளங்குறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, காட்சியை பார்க்கணும் அப்படி ஒன்று. அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அந்த ஹதீஸ் இருக்கே, அதுவும் பலகீனமானது என்பதனால ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்க. இப்போ நிர்பந்தமான கட்டங்களுக்கு நிறைய அனுமதி இருக்குது. அப்போ இப்போ சொன்ன மாதிரி சிலவங்க நேற்றத்தில் கேட்டார், நேரத்தில் இப்போ 2 நாளைக்குள்ளால் 7 ஓடு இருந்திருக்காரு பாதுகாத்து கொண்டு 7-11 எந்தையோ வாங்கிட்டு கொடுக்கக்குள்ள கைப்பற்றுட்டுது. இப்போ என்ன செய்யண்டு? இப்போ ஒளி செஞ்சு கொள்ளக்கூடிய அனுமதி இல்லை, நிர்பந்தம்னு சொன்னால் அங்கேனே அனுமதி ஒன்று இருக்குது. அதுக்காக வேணுண்டு தொட்டுறதோ படுறதோ அது கூடாது.
இனி பேணுதலை நாங்கள் எடுக்கிற மட்டுக்கு நல்லோம். கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது எதில் பேணுதல் இருக்கோ அதை எடுத்துக்கொள்ள சேஃப்டி. எங்களோட